எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சரி 91.1. நான் உங்க ரேடியோ சரி லவ்குரு. ரம்யா என்ற தோழி மின்னசல் பண்ணியிருக்காங்க. லவ்குரு, நான் சொல்றதை நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. நமக்கு பிடிக்காதவங்க நமக்கு பிடிச்சதையே சொன்னாலும் நமக்கு பிடிக்காது. ஆனா நமக்கு பிடிச்சவங்க நமக்கு பிடிக்காதது சொன்னாலும் நமக்கு பிடிக்கும். ஆமாமா இல்லையா? நாங்க என்னங்க இது பயங்கர கன்ஃபியூஷனா இருக்குது. இருந்தாலும் புரிஞ்ச மாதிரி தான் இருக்குதுன்னு. ரொம்ப சிம்பிள் லவ்குரு. நமக்கு ஒருத்தங்களை பிடிக்கல அப்படிங்கறதுனால அவங்க நமக்கு நல்லதே சொன்னாலும் அவங்களுக்கு நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதே நமக்கு பிடிச்சவங்க நமக்கு செய்யறது கெட்டதா இருந்தாலும் விரும்பி அதை நம்ம ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அவங்கள பிடிச்சிருக்கு. நான் அவங்க செய்யற செயல் பிடிக்கலனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். நான் என்ன சொல்றேன், ஒரு நபர் சார்ந்து அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்காதீங்க. அவங்கள உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு பயாஸ்ட் ஃபீல் ஆரம்பத்திலேயே வந்துருச்சுன்னா அவங்க நமக்கு நல்லது சொல்றாங்களா கெட்டது சொல்றாங்களா அப்படிங்கறதே தெரியாது. ரொம்ப சுத்தி வளைச்சுலாம் சொல்ல வரல. வள்ளுவர் சொன்னதுதான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு சொன்னார்ல. அந்த மாதிரி நமக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் அவங்க நமக்கு ஒரு விஷயம் நல்லது சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்காம விட்டதனுடைய விளைவு என்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நான் பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி நீங்க பட்டு தெரிஞ்சுக்க வேணாம்னு நினைக்கிறேன். நாங்க ரம்யா கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ்குரு. லவ் குருவோட நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. என்னோட நெருங்கின நண்பன் லவ்குரு என்னுடைய நல்லதுக்காக பல விஷயங்கள் சொல்லியிருக்கான். ஆனா அவனை ஆரம்பத்துல இருந்தே எனக்கு பிடிக்காது. அதனால அவன் சொல்ற எந்த ஒரு வார்த்தைகளும் நான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டதே கிடையாது. அதனால அதிகமா காயப்பட்டது நான் தான். ஆமா, அதனால அதிகமா வேதனைப்பட்டது நான் தான். அதனால அதிக துன்பப்பட்டது நான் தான். இப்படி பட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை முழுக்க நீங்க அனுபவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியுமே தவிர அனுபவிக்க கொடுக்கவே முடியாது. இந்த வார்த்தைகள் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். உங்ககிட்டே தான் எடுத்து உங்ககிட்டயே சொல்றேன் லவ்குரு. ஆமா, உங்களுடைய ஷோல ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லா விஷயங்களையும் மற்றவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கத்துக்க முடியாது. ஒரு சில விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில பட்டுதான் தெரிஞ்சுக்கணும்னாலும் எல்லா விஷயங்களையும் பட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வீணாக்கிட்டீங்க அப்படின்னா அனுபவங்களுக்கு மட்டும் தான் வாழ்க்கை இருக்கும், அனுபவிக்க முடியாது. நீங்கள்ல அதை உணர்ந்திருக்கேன். அவங்கள பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அவங்க நமக்கு சொல்றது ரைட்டா தப்பா அதை மட்டும் யோசிங்க. மறுபடியும் அழுத்தமா சொல்றேன், நமக்கு பிடிக்காதவங்களா இருக்கலாம், ஆனா அவங்க சொல்ற விஷயம் நல்லதா இருந்தா அதை ஏத்துக்கலாம், தப்பு கிடையாது. நமக்கு பிடிச்சவங்களா இருப்பாங்க, அவங்க நமக்கு கெடுதல் நினைச்சாங்க அப்படின்னா முடியாது, இது எனக்கு பிடிக்காதுங்கிறத அழுத்தமா சொல்லுங்க. ஏன்னா பல இடங்கள்ல நம்ம எங்கெல்லாம் நோ சொல்லணுமோ அங்கெல்லாம் நோ சொல்றதுக்கு தயங்குறதுனாலதான் வாழ்க்கையில எஸ்ங்கிற வார்த்தையே இல்லாமல் போயிடுதுன்னாங்க. ரம்யா எப்படிப்பட்ட காயங்களின் அடிப்படையில் அனுபவங்களின் அடிப்படையில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அப்படி ஏதாவது ஒரு காயம் அவங்களுடைய மனதில் மிச்சம் இருந்தாலும் அந்த காயம் மாறணும். அதற்கு அந்த காலம் தான் துணையா இருக்கணும். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி.